வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம ரொம்ப ஒரு வீட்டில் எல்லா பக்கமும் காசு வச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா, என் கணவர் சொல்வாரு, அடிக்கடி சொல்வாரு. சித்த யோகியார் அவர் சொல்வாரு, "அ நெறைய சில்லற காசு வச்சிருக்கணும்." அந்த காயின்ஸ் நெறைய சேர்ப்பாரு. சேர்த்துட்டு அந்த காயின்ஸ் குழந்தைங்க கையில விளையாட குடுப்பாரு. அது உண்டியல்ல போட்டு, அடிக்கடி உண்டியல்ல போட்டு, போட்டு எடுக்க சொல்லுவாரு. அந்த காயின் சவுண்ட் ரொம்ப பவர்ஃபுல். மகாலட்சுமி வசியம் வருவா. அதனால அந்த காயின் சவுண்ட ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. அதனால குழந்தைங்க அந்த காயினோட விளையாடுறதுக்கு நெறைய பண்ணி குடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த டம்மி ரூபா நோட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் வாங்கி கையில குடுப்பாரு. அந்த ரூபாய புழங்க கத்துக்கணும் குழந்தைங்க. வீட்ல அந்த இவ்வளவு ரூபா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை மாரி ஒரு சின்ன விளையாட்டு முறைகள். குழந்தைங்க விளையாடுற முறையிலே இந்த டம்மி ரூபாய வைத்து, நான் 1000 குடுக்குறேன். நீ 2000 குடு, 3000 குடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்டில் மணியினுடைய பேச்சுக்கள் இந்த குழந்தைங்க பேச்சில் வந்துகிட்டே இருந்தா, பணவசியம் நல்லா நல்லா இருக்கும். கஷ்டத்தினுடைய தீர்வுகள் கிடைக்கும். அதாவது கோடீஸ்வரன் ஆவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தில் ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராடின விஷயத்துலருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிற மாரி கிடைக்கும். இந்த ரிலீஃப் உங்களுக்கு நிரந்தரமா ஆகுறதுக்காக இந்த விஷயங்கள் நம்ம அடிக்கடி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாரி சில விஷயங்கள் நம்ம வீட்ல ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்களா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பண்ணதுல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, பாட்டி இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வாழ்விடம் அதிகமாக அவங்களுடைய நேரம் எங்க அதிகமாக இருக்குன்னா, கிச்சன்ல தான் அவங்க அதிகமான நேரங்களை பயன்படுத்துவார்கள். அதனால அவங்க டக்குனு அப்பல்லாம் மொத்தமா ஸ்டோரேஜ் பண்ணி வாங்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட, ஒரு சின்ன சின்ன இந்த கருவேப்பில வாங்கிட்டு வா, 10 பைசா கருவேப்பில வாங்கிட்டு வா, ஒரு ஒரு சில்லி தேங்காய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு, மொத்தமாக சில விஷயத்துக்கு பணம் செலவு பண்ணவே மாட்டாங்க. இப்ப நம்ம மொத்தமா வாங்கி சில இத தூர போடுறோம். அந்த காலத்துல அப்படி பண்ண மாட்டாங்க. சில்லறை காசுகள கையில வச்சு, அந்த சில்லற காச குடுத்து, இத போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு, அந்த அப்போதைய தேவைக்கு மட்டும் அது பயன்படுத்துவாங்க. மீதி எல்லாமே பொருட்கள் அ அப்ப ஃப்ரிட்ஜ்லாம் கிடையாது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. தேவையான பொருட்கள தேவைக்கு மட்டும் எடுத்து போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. மீதிய வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளவு அந்த அந்த சில்லற காசுக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. அதேபோல் உங்க வீட்டில் சில்லற காசுகள் நெறைய சேர்த்து வைக்கணும். அந்த சில்லற காசுக்கு ரொம்ப வேல்யூ குடுக்கணும். அதாவது சின்ன சின்ன பொருட்கள் வாங்குவதற்கு சில்லற காசுகளை பயன்படுத்துதல், தனித்திருக்கும் சில்லறைய நீங்க எப்பவுமே உங்க வீட்ல ஒரு சில்லற காசு ஒரு பணம் இருக்குன்னா, அது தனியாக ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, அந்த காச நீங்க பயன்பாட்டுல எடுக்காதீங்க. சில்லற காசு எப்பவுமே கூட்டமாக இருக்கணும். கூட்டமாக இருக்கும்போது அந்த இடத்துல பணவசியம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல உள்ள காசு, அந்த சில்லறைய எடுத்து நீங்க பயன்படுத்தும்போது தான் உங்களுக்கு பணவசியமாகும். அதனால சில்லற காச எப்பவுமே மொத்தமாக யாருக்கும் சில்லறையாக எண்ணி குடுக்காதீங்க. குடுக்கும்போது உங்களுக்கு அது உங்கள விட்டு செல்வம் நீங்குவதாக அர்த்தம். அதனால உங்க வீட்டுக்கு சில்லறை வந்துருச்சுன்னா, அதாவது மொத்தமா ஒரு சில்லற உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த காச உங்களுடைய லட்சுமி வசியத்துக்காக நீங்க ஒரு மண்பானையில போட்டு வைக்கிறதல். மண்பானையில போட்டு வைக்கும்போது ரொம்ப வலிமையா இருக்கும். மண்பானையில எப்படி போடணும்னா, வைக்கோல் நிரப்பி, அந்த வைக்கோலுக்குள் அந்த மண்ண போட்டு, அந்த மண்ணு மேல திரும்ப ஒரு வைக்கோல் போட்டு, அதுல அந்த சில்லற காசுகளை நிரப்பி வைங்க. அந்த சில்லற காசு மிஞ்சி போனா ஒரு ரூ. 500 இருக்குமா? ரூ. 1000 இருக்குமா? அது உங்க வீட்ல நிறைய போவதில்லை. ஆனா, அந்த சில்லற காச அந்த மண்பானைக்குள் நீங்க பொத்தி வைக்கும்போது, அது உங்களுக்கு நெறைய புதையல்களை எடுத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால சில்லற காச மொத்தமா இப்போ ஒரு ரூ. 10 ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க. ரூ. 100க்கு ஒரு பொருள் கிடைக்குது. உங்ககிட்ட அந்த ரூ. 100 இல்ல. அப்ப ரூ. 100க்கு அந்த சில்லறைய மொத்தமா எடுத்து கவுண்ட் பண்ணி குடுத்தீங்கன்னா, அது நீங்க உங்க வீட்ல உள்ள செல்வத்தை துடைப்பதாக அர்த்தம். ரூ. 100 நோட்டாக குடுங்க. சில்லறையாக ரூ. 100 குடுக்காதீங்க. ரூ. 50 சில்லறையாக குடுக்காதீங்க. ரூ. 50 நோட்டா இருக்குதா குடுங்க. ரூ. 50 சில்லறைய உங்ககிட்ட தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த சில்லற நம்மளுடைய பாட்டி, எங்க அம்மா இவங்கலாம் நம்ம என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணாங்க? அப்டின்னா, அவங்க கிச்சன்ல தானே அடிக்கடி வேல பாப்பாங்க. அப்ப அவங்க சில்லறை காசெல்லாம் எங்க சேகரித்து வைத்திருக்காங்கன்னா, அஞ்சர பெட்டிக்குள் சேகரித்து வைப்பாங்க. சில்லற காசு மட்டும் இல்லாமல் ரூபா நோட்டுகளையும். ரூபா நோட்டு நீங்க நெனைக்கிற மாரி இப்டி மடிச்சுலாம் வைக்க மாட்டாங்க. அப்டி சுருட்டி உள்ளுக்கு வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்க சுருட்டி சுருட்டி தான் வைப்பாங்க. கண்ணுக்கு தெரியாது. அப்டி மடிச்சு கத்த கத்தையாலாம் அவங்களுக்கு இருக்காது. அப்டி சுருட்டி சுருட்டி வைப்பாங்க. இது அவங்க மகாலட்சுமி யாரு? பெண்கள் அந்த வீட்டின் மகாலட்சுமி. பெண்ணான எங்க அம்மாவோ, எங்க பாட்டியோ மகாலட்சுமி அம்சம். அவங்க கையால் பணம் எங்க போகுது?
சுருட்டி வச்சு எங்க அஞ்சரை பெட்டிக்குள் வைத்திருப்பார்கள். அஞ்சரை பெட்டிக்குள் காசை வந்து சில்லற காசை வைத்திருப்பார்கள். ரூபா நோட் அப்படி சுருட்டி எங்க வச்சிருப்பாங்கன்னா அரிசி பானைக்குள்ள, இந்த மாதிரி துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, துவரம் பருப்புக்குள்ள இந்த மாதிரி இடத்துல வச்சிருப்பாங்க. இப்ப சுருட்டி சுருட்டி வைக்கிறாங்களே, அந்த சுருட்டி சுருட்டி வைக்கும் போது நமக்கு செல்வம் சேரும். இந்த சுருட்டி சுருட்டி யார் வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட செல்வம் சேரும். இப்ப வந்து எங்க பாத்தீங்கன்னா அப்படி கட்டையா வச்சு அப்படி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து நிக்காது. அந்த சுருட்டி வைக்கும் போது அப்ப அதை வந்து கஷ்டப்பட்டு பிரித்து இதை வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த செல்வத்தை கொடுக்க மனம் இல்லாமல் அதை பிரித்து எடுத்து அதுல இருந்து ஒண்ணு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுப்பாங்க. அப்போது அந்த லட்சுமி தெரியவா என்னை விடவே மனசு வர மாட்டேங்குது இல்லையா அப்படி சொல்லிட்டு இவ கூட உட்கார்ந்துடலாம்னு சொல்லிட்டு உட்கார ட்ரை பண்ணுவான். அதனால் எப்பவுமே அந்த பெண்கள் கையில் வரும் பணம் வந்து சுருட்டி ஒளித்து வைப்பதுக்காக லட்சுமி வந்து ஒளிந்து இருப்பது ரொம்ப பிடிக்கும். அவளை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க கூட வந்து உட்கார்ந்துருவாளாம். அதனால ஒளித்து வைப்பது போல் பாவனையுடன் உட்கார்ந்து ஒளிஞ்சு உட்கார்ந்துக்குவா. அந்த ஒளித்து வைப்பது பாவனையில் தான் நம்ம அரிசி பெட்டிக்குள்ளையும், அப்புறம் துவரம் பருப்புக்குள்ள, அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டிக்குள், கறி மசாலா டப்பா இருக்கு இல்லையா அந்த டப்பாக்குள்ள இதெல்லாம் நம்ம வச்சிருப்போம். கறி மசாலா டப்பாக்குள்ள வச்சிருப்போம். அஞ்சரை பெட்டியில் பெருஞ்சீரகம் இருக்கும். அந்த பெருஞ்சீரகம் வாடையில் ரொம்ப வசியமாவாள் நம்மளுடைய மகாலட்சுமி. அதனால இந்த இடத்துல எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த மகாலட்சுமிய வந்து அம்மா பாட்டி இவங்க எல்லாம் இப்படி சுருட்டி சுருட்டி அரிசி பானைக்குள்ளாம் வைக்கிறாங்க இல்லையா. பாத்தீங்கன்னா ஏன் அரிசி பானை வைப்பது மிக விசேஷமாக எடுக்கிறோம்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அரிசி பானை வந்து ரொம்ப துவரம் பருப்பு அதெல்லாம் விட அரிசி இல்லாமல் எந்த வீடும் இருக்காது. நெல்மணிகள் உள்ள இடம்தான் நம்மளுடைய செல்வத்துடைய அதிபதியாக இருந்திருக்குது. ஆனால் நெல்மணிகள் அரிசிகளில் வைப்பது மிக விசேஷமாக இருக்கும். ஒண்ணு அன்னபூரணி வந்து நம்ம அன்னபூரணி இருக்கா இல்லையா, அன்னபூர்ணிக்கும் மகாலட்சுமிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எப்படின்னா காலபைரவர் இருக்கா இல்லையா, காலபைரவர் சாபம் பெற்று வரும்போது அன்னபூர்ணி வந்து அன்னத்தை போடும்போது பின்னாலேயே மகாலட்சுமி வந்திருக்கா. யாரு? காலபைரவர் பின்னாலே. ஏன் வரானா, எப்ப அவன் சாபம் நீக்குறது, சாபம் நீக்கும் போது மகாலட்சுமி அம்சம் கூடுவதுக்காக. அப்ப பின்னாலேயே மகாலட்சுமி யாரு? காலபைரவர் பின்னாலே வரா. வரும்போது அங்க வந்து அன்னலட்சுமி வந்து நம்மளுடைய பைரவருக்கு வந்து உணவு போடும்போது அங்க யாரு? லட்சுமி தான். மூன்றாவது பிடியை வந்து கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அன்னலட்சுமி கீழே போடுறா. அந்த பிரம்மராட்சசன் வந்து கீழே போய் சாப்பிட போறான். அவனை அடிச்சிடறாங்க, காலை வச்சு நரிச்சிடறாங்க. அப்போ இந்த இடத்தில் அன்னபூர்ணிக்கும் மகாலட்சுமிக்கும் சாபம் நீக்கும் இடமாக மாறுகிறது. அப்ப யார் வீட்டில் அரிசி பானைக்குள், அன்னமான அரிசி பானைக்குள் மகாலட்சுமியான பணங்காசுகள் தங்குதோ அவங்க வீட்டில் செல்வம் குறைவில்லாமல் இருக்கும். அதனால்தான் அரிசி பெட்டிக்குள் பணத்தை சுருட்டி வைத்தல் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதனாலதான் அரிசி பெட்டிக்குள் சுருட்டி வைங்க. நான் எங்க அந்த காலத்துல எங்க மாமாமாருங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் பேங்க் எல்லாம் கிடையாது, போட்டு டெபாசிட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. வயல் விளையும் நெல்மணிகள் எல்லாம் வரிசையா அடுக்கி வைப்பாங்க. அடுக்கி வச்சுட்டு அந்த நெல்மணிக்குள் அந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெல் வித்த காசுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த காசெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி சுருட்டி சுருட்டி அந்த நெல்மணி அடுக்கி வச்சிருக்க மூட்டை இருக்குல்லையா அந்த மூட்டைக்குள்ள வந்து சுருட்டி சுருட்டி வச்சிருப்பாங்க. அந்த சுருட்டி சுருட்டி வச்சுட்டு அதை கதவு லாக் பண்ணி அந்த நெல் மூட்டை ஃபுல்லா பணமுள்ள நெல் மூட்டை தான் இருக்கும். நெல் மூட்டைக்கு 2 நெல் மூட்டைக்கு இடையில அப்படி வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய எலிகள்லாம் அந்த பணத்தை எடுத்து பிச்சுட்டு போட்டுதான் போயிருக்குது. அப்பங்கும் போது ஆனா அவங்ககிட்ட பணம் வற்றாமல், அந்த எலி பிச்சுட்டு போனா கூட அந்த இடத்துல பணம் வற்றாமல் அவங்க கூட இருந்துகிட்டே இருந்திருக்கு. பணம் வந்து அவங்களுக்கு தடையே இல்லாம அவங்க வாழ்ந்திருக்காங்க. பணம் செழித்து கொண்டே இருந்தது. ஏன்னா நெல்மணி வாசனையுடன் அந்த பண வாசனையும் சேரும் போது செல்வ செழிப்பு அதிகரித்து கொண்டே இருக்குது. இன்னும் வரைக்கும் அவங்க செல்வ செழிப்பு குறைவில்லாமல் இருக்காங்க. அப்போது அந்த நெல்மணிகளுடன் சேரும் பணம் வந்து ரொம்ப விசேஷமானது. இதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, ஒரு சேனல் வாங்கி ஒரு சாக்கு, அது சாக்கு மூட்டைம்பாங்க. நம்ம பெரிய சாக்கு மூட்டையெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன சாக்கு மூட்டையை எடுத்துக்கோங்க, குட்டியா எடுத்துக்கோங்க, இவ்வளவு எடுத்தாலே போதும். அதுல ஃபுல்லா நெல்மணியை அடுக்கி ஃபுல்லா நெல்லை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதில் உங்களுடைய ரூபாவை 500 ரூபாயோ இல்லாட்டா 1000 ரூபாயோ சுருட்டி உள்ளுக்கு வச்சு அதை தச்சு உங்க வீட்டின் கிச்சனில் தென்மேற்கு மூலையில் வைத்தால் இந்த அம்சம் உள்ள அந்த குபேர அம்சம், அதாவது நெல்மணி வைக்கிற இடம், அந்த மூட்டை வந்து அப்படி குண்டா இருக்கணும், வயிறு தொப்ப மாதிரி இருக்கணும். அதாவது சும்மா சப்பையா இருக்கக்கூடாது, தொப்ப மாதிரி நிறைச்சு வைக்கணும். நிறைச்சு வச்சு அதுக்குள் வந்து 500 ரூபாய் நோட்டை வச்சு தச்சு உங்க வீட்டுல தென்மேற்கு மூலையில் அதை வச்சிங்கன்னா, கூட ஒரு மஞ்சள் ஏதாச்சும் ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா போதும்.
அவ்வளவுதான், உங்க வீட்டில் செல்வம் குபேரனுடைய அம்சம் நிறைந்து இருக்கும். இது வந்து இந்த நெல்மணி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சாவியாக மாறிடும். உள்ள அரிசி ஃபுல்லா மங்கிரும். மங்கின பிறகு அதை எடுத்து நல்ல இந்த போகி பண்டிகை அந்த மாதிரி வரும்போது அந்த காசை எடுத்து உங்க பணப்பெட்டியில் வைத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு அதோடன் சேர்த்து எரிச்சிருங்க. அப்புறம் திரும்ப ஒரு நெல்மணியை வாங்கி இந்த பொங்கல் சமயத்திலயோ அந்த சமயத்தில் நெல்மணியை வாங்கி புது நெல்லை வந்து போட்டு திரும்பி கட்டி அந்த மாதிரி குபேர மூட்டையாக உருவாக்குங்க. இது வந்து ரொம்ப விசேஷ பலனாக இருக்கும். இது வந்து கிச்சனில் இந்த இடத்திலும் இப்படி முறையிலும் பணம் வைக்கலாம். அந்த மாதிரி பணம் வைக்கும் முறைகள் வந்து ரொம்ப விசேஷமாக செல்வங்களை ஈர்த்து கொடுக்கும் தன்மையாக மாறுவதற்கு இதெல்லாம் செய்து பாருங்கள். மிக 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 வெற்றியின் பாதையில் நோக்கி போவீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கோடீஸ்வரங்கிறத விட பணம் கஷ்டத்திலிருந்து நீங்க நீங்கி கொண்டு ஒரு மன மகிழ்ச்சியான பணத்தினால் வரக்கூடிய துக்கங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி விடும். இதெல்லாம் பண்ணி பாருங்க. மிக்க நன்றி. வணக்கம்.